மதுரையில விஜய் அன்பனா இருக்கும், ஆமா தங்கப்பாண்டியனா, இந்த அன்பன். மாதிரி அது எல்லாம் வந்துட்டு சேலம் பார்த்திபன் அண்ணன் எல்லாமே. பண்ணும்போது சேலம் எல்லாமே பார்த்திபன் இருக்காரு. டைம்லைன்ல ஃப்ளோட் ஆமா ஆகுது. அதே மாதிரியே ஆமா ஒருத்தன் வந்து இப்படி தெரியுறான்னா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஹரிஷ் ப்ரோ. ஒன்னு புஷ் ஆகுறதுக்கும் இப்ப நீங்க சொல்ற எல்லாருமே பொதுச் செயலாளர் தானே தூக்கி வச்சு பேசுறாங்க. அப்ப அது தப்பா? என்ன ஹரிஷ் ப்ரோ, சின்ன கட்சி ப்ரோ மாதிரி ஹைரார்க்கில இருக்காங்க தலைவரே. ஐயோ ரிப்போர்ட்டிங் டு பொதுச் ஹரிஷ் செயலாளர். ப்ரோ என்ன சரி இப்படி பேசுறீங்க நீங்க? சரி இப்போ இங்க பாருங்களேன், இப்ப இங்க நான் ஒண்ணு பாருங்களேன். இப்போ வந்துட்டு சேலம் பார்த்திபனுடைய ஒரு போராட்டத்தை நான் எடுத்து போடுறேன். அவர் வந்து பேசின அந்த போராட்டத்துல பேசின பேச்சு, அது போராட்டத்துடைய வேண்டுகோள் என்ன, கருத்து என்ன, அரசுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன சரி அப்படிங்கறத நான் வந்து எடுத்து போடுறேன். போட்டு இது சரி பண்றேன் அப்படின்னா, அந்த போராட்டத்துக்கு நான் இது பண்ண அவர் ஒரு கட்சியில இருக்காரு, கட்சியில மாவட்ட செயலாளர் இருக்காரு. அந்த ஹைரார்க்கி படி அவர் ரிப்போர்ட்டிங் டு பொதுச் செயலாளர். சரி அதெல்லாம் நான் எடுத்து பாத்தீங்களா, இவரே பொதுச் செயலாளருக்கு வந்து உயர்வா தான் பேச. அப்ப நானும் கட்சியில இருக்கவன் அப்படி, கட்சியில இருக்க எல்லாரும் அப்படிதானே பண்ணுவாங்க. கட்சியில அபிஷியலா ஆமா இருக்கவங்கள சொல்றேன். ஆமா ஆமா அப்படிதான் ஆமா பண்ணுவாங்க. ஆமா அப்படிதான் ஆமா பண்ணுவாங்க. சரி, இப்ப அவங்க எல்லாரும் நம்ம வந்து அவரை பத்தி குறை சொல்ற போது அவருக்குன்னு இப்ப சார்பா யாருமே இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு கோவம் வராதா? வரக்கூடாதா? அது கட்சியுடைய ஆட்கள் போடதாங்க செய்யறாங்க. நாங்க இல்லைன்னு சொல்லல. அதை நாங்க கடந்து போறோம். விமர்சனங்கள் சரி வரும்போது கடந்து போங்க. அது நீங்க இல்ல அப்படின்னு சொல்றதை ஏத்துக்க முடியல. அது ஹரிஷ் ஒண்ணு ப்ரோ இருக்குது. அது ஹரிஷ் நீங்க ப்ரோ அதுக்கு நீங்க உருவத்தை காட்ட சொன்னா காட்ட முடியாதா? உணரத்தான் முடியும். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல நான் இது சொல்ல வரது. எனக்கு அப்படி ஒண்ணு இருக்குது. சரி ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற எல்லாத்துக்கும் இதுதாங்க இதான் சொல்றேன். நீங்க உணர முடியும்னு சரி, அதை நம்ம இங்க பொதுப்படையா பேச முடியலன்னா அது விட்டுருவோம், வேணா நான் பரவாயில்ல. உங்களுக்கு தனியா அதுதான் பேசுறேன். ஹரிஷ் ப்ரோ, சரி ரைட். பொதுப்படையா நிறைய விஷயம் பேச முடியாது ப்ரோ. பொதுப்படையா நம்ம சரி தனியா பேசினா ஏன்னா நிறைய எனக்கு எப்பவுமே எனக்கு என்ன எப்பவுமே ஒரு ஆதகம்னா, எனக்கு தெரியற வரைக்கும் நான் சொல்லிடுறேன். உங்ககிட்டயும் தனிப்பட்ட முறையில நான் சொல்லிடுறேன். ஆனா தெரியல, மேபி அது இல்ல ப்ரோ. ட்ரஸ்ட் இஷ்யூஸா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஹரிஷ் ப்ரோ நான் சொல்லவா, சரி விட்டுரும். பார்ட்டி ஒரு லைன்ல டிராவல் பண்ணி அது பாட்டுல போய்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல யாரு ப்ரோ அது பாட்டுல பார்ட்டி டிராவல் ஆயிட்டே இருக்கு. யாரு டிசைட் பண்றது சச்சின் அத? நீங்க இப்ப என்ன நீங்க நேரடியா சொல்லிருங்களேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே இண்டிவிஜுவலோ இல்ல ஒரு இப்ப எனக்கு இப்ப நான் ஒரு 10 பேர் கூட பேசிட்டு இருக்கேன்னா, நம்ம பெர்ஸ்பெக்டிவ்லயோ இல்ல இப்போ நீங்க 5 பேர் பேசிட்டு இருக்கீங்கன்னா உங்க பெர்ஸ்பெக்டிவ்லயோ ஒரு கட்சி இயங்க முடியாதுன்னு சொல்ல வரேன். நம்ம அதாவது ஓகே ஓகே ஹரிஷ் ப்ரோ, அது இப்ப நீங்க லாஸ்டா எதுக்கு வரீங்கன்னா, அப்ப நம்ம ரிசல்ட்ட பேஸ்ல செட் பண்ணிக்குவோமா? இல்ல இது எப்படி நான் என்ன சொல்றேன், இப்ப நாளைக்கு இப்ப ரிசல்ட் வந்துருச்சு, நான் சொல்றேன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ இருக்க நான் இருக்கேன், இப்ப நான் சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா பாத்தியா நான் கரெக்ட் நீ சொல்ற மாதிரின்னு சொல்ல முடியுமா? பேசுனேன்னு சொன்னேன்ல, நான் அப்ப பேசுனேன்னா அப்பவே நம்ம எல்லாரும் ஒரே லைன்ல டிராவல் பண்ணிக்கலாமே நான் அப்பவே சொல்லுவேன்ல. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ரிசல்ட்ட பேஸ் லைனா வைக்கலாங்கறீல. இப்ப நாளைக்கு ரிசல்ட் வந்துருச்சு, பாசிட்டிவா வந்துருச்சுன்னா இங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிரோம்னு வச்சுக்கோங்க. டச் வுட் ஏதாவது ஒரு நெகட்டிவ் போச்சுன்னா, இப்ப நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்டா அப்படி பேசாதன்னு, அன்னைக்கு நீ கரெக்டா பேசியிருந்தா பாசிட்டிவா வந்திருக்கும் நான் சொன்னேன்னா எப்படி இருக்கும்? அங்க வந்து எங்க ஈகோ ஜெயிச்சிருச்சு. ஒரே நிமிஷம் சச்சின், அங்க எங்களோட ஈகோ ஜெயிச்சிருச்சுன்னா எங்களால அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்க முடியாது. ஒரு ரிசல்ட் அதுதான் சொல்றேன். இப்போ இது ஒரே இதுலதான் ப்ரோ டிராவல் ஆகுது ஹரிஷ் ப்ரோ. சிம்பிள் மேட்டர் ஹரிஷ் ப்ரோ. இது வந்துட்டு இந்த ஃபேன் பேஸ் முதல்ல இருந்தே ஓக்கலா ப்ரோ. படம் சரியில்லைனாவே நெல்சனை தூக்கி போட்டு பொழந்தானுங்க ப்ரோ, பந்தான்னு. அன்னைக்கும் நான் வந்து தளபதி மேலயும் தப்புன்னு தான் சொன்னேன். நான் எல்லா ஸ்பேஸ்லயுமே நெல்சனை தெரியாது, தளபதி டைரக்டர் எல்லாம் பார்க்கல, அவனை பிடிச்சி அங்க தளபதி தான் ப்ரோ, அவரு தான் அப்ரூவல். நான் இப்பவும் சொல்றேன், இங்க ஓப்பனா சொல்றேன், தளபதி ஒரு ஸ்கிரிப்டா அவரு தான் அப்ரூவல். அவரு கதை கேட்டு அது கரெக்டா இருக்கும்னு நினைச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜட்மெண்ட்ல தான் நிறைய படம் ஜெயிக்குது, நிறைய படம் எல்லா படமும் ஜெயிக்குது. அப்படி அதுதான் சறுக்குனா அதுல தளபதியோட பங்கு இருக்கு. அவரு தான் ஒரு டைரக்டரை சூஸ் பண்றாரு, அததான் அவர் அந்த டைரக்டர் கிட்டயும் சொல்லியிருக்காரு. அவர் தான் தலைவர், அவர் பங்கு இருக்கு இல்லன்றதெல்லாம் நம்ம சொல்லலாம். அது அவரோட ஹேண்ட்ஸ் தான் எல்லாத்துலயுமே இருக்கு. அவரோட கட்சியில ஒட்டுமொத்த ஹேண்ட்ஸும் தலைவர்கிட்ட தான் இருக்கு. இங்க என்ன மேட்டர்னா, ஒரு எஃப்எல் வந்தா கிரிட்டிசிசமும் வரும், பாசிட்டிவான ஃபீட்பேக் வரும். அத மாதிரி ஒரு செயலுக்கும் இங்க வரும் ஹரிஷ் ப்ரோ. அது யாரும் நிப்பாட்ட முடியாது நீங்க சொல்லிட்டீங்க. பட் நீங்க கடைசியா என்ன சொல்ல வரீங்கன்னா, அது உன் பார்வையில நீ பேசுற குரூப்ல தான் இப்படி டிராவல் பண்ணி நீ நினைக்கிறேன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி சொல்றேன். அதாவது நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நினைச்சிட்டோம்னா அதை எடுத்து வைப்போம். அது நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அது தலைமையும் ஏத்துக்குச்சுன்னா பண்ண போறாங்க. நான் எடுத்து வைக்கிற பெர்ஸ்பெக்டிவ் ஏத்துக்கலன்னா அந்த தான் ஹரிஷ் ப்ரோ நான் பேசுறேன். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நான் ஒரு இப்போ 6 மாவட்ட செயலாளர்கள் போட்டதுக்கு அப்புறம் நான் பேசுனதுனால நடந்துருச்சுன்னு ஏன் உள் மனசுக்குள்ளே நான் நினைச்சுக்கிட்டு கூட சந்தோஷப்பட்டுக்குவேன்ல. படலாம். அதுக்கப்புறம் அந்த 6 பேரை இப்ப டக்குன்னு சீக்கிரம் போடணும்னு போட்டா சரியான ஆளை போடலன்னு நம்ம தான் விமர்சனம் வைப்போம். கரெக்டா? எவ்வளவு ப்ரோ ஹரிஷ் ப்ரோ, இது நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, நீங்க வந்துட்டு இப்ப டிவிகே கவுன்சில்ல பேசுற மாதிரியும் நான் எதிர் கவுன்சில்ல பேசுற மாதிரியும் அப்படிதான் அப்படியே நான் சொல்றேன். அப்படிலாம் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நம்ம பேசுற எல்லாமே இல்லடா. அது தெரியும், அது அவர் தலைவர்கிட்ட தான் சொல்லுவாரு, என்கிட்டயா சொல்லுவாரு? பின்ன என்ன, நீ வந்து தலைவர்கிட்ட அவரு என்ன பதில் சொல்லணுமோ அதை நம்மளுக்கு எல்லாம் சொல்ல முடியுமா இவனு?
நமக்கு பேசுற எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்லவா, இது அந்த 114 மாவட்ட செயலாளர்கள் போட முடிஞ்ச ஒருத்தருக்கு 6 மாவட்ட செயலாளர்கள்ல பெண்டிங் வைக்கிறது வந்துட்டு ஏன் உங்களுக்கு ஏன் அது வந்துட்டு நார்மலா படுது? நீங்க இல்ல சச்சின், இல்ல ஆனா ஒரே நிமிஷம், இதுக்கான கன்க்ளூஷன் நமக்கு இந்த ஸ்பேஸ்ல வேணும்னா நம்ம வெளிப்படையா பேசணும். ஆனா பேச முடியாது. வெளிப்படையா பேச முடியாது. தலைவர் தான் கூட்டிட்டு வரணும். பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. தலைவரை தான் வேண்டாம். ஆமா, பின்ன அவரு சொன்னாதான் நம்ம எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல எழுவோம். அவரு சொல்ல முடியுமா? நம்ம போன்ல பேசுறது இங்க பேச முடியாதுன்னு அவன் சொல்றான். சரி, அதை விட்டுரு. ரொம்ப லாக் ஆயிட்டோம் ஹரிஷ் ப்ரோ. இல்ல, நான் எது தெரியுமா எடுத்துக்கிறேன் சச்சின், நான் இதுக்கு பதிலா நீ சொல்ற கேக்குற கேள்விக்கு தலைவருக்கே சொல்றேன்னா நான் தலைவர்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். தலைவரே 6 மாவட்ட செயலாளர்கள் டேக் பண்ணி அந்த மாதிரி கேட்டுரு. நான் அதான் சொல்றேன், டேக் பண்ணி ஸ்பேஸ் போட்டு டிவிகே HQ வச்சு தலைவா இது உனக்கு தான் சொல்றேன் ஹரிஷ், உங்க பிளான் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன டேக் பண்ணி இவ்வளவு அடி வாங்கணும், தளபதி பெரிய அடியா போட்டு விடுறீங்க நீங்க. சுரேந்தர் ப்ரோ பிளான் அது கிடையாது. பிளான் என்னன்னா தலைவரை டேக் பண்ணிக்கங்க, புஷி ஆனந்தையும் ஜானா ரவிசாமி டேக் பண்ணாதீங்க. ஆமா ஆமா, இப்ப நான் உங்க டீமா? சரி, அதை விட்டுருங்க. நான் ஜெனரலா என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் பதில என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்ப தலைவர் அபிஷியலா நியூஸ் வந்துச்சு, இப்ப மே மந்த்க்குள்ள எல்லாத்தையும் முடிங்கன்னு அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காருன்னு. ஏன்னா முடிக்கல, கட்சி பணியெல்லாம் போடணும், ஆள் இன்னும் போடலன்றத வலியுறுத்தி தான் அவர் மீட்டிங் நடத்தி அவர் அந்த ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காரு. இதுதான் நான் இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்துக்கிறேன். எதனால நான் அதுக்குன்னு இப்ப தலைவர் சொல்லிட்டாருன்னா அப்ப கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, தலைவர் ஏன் சொன்னாருன்னு கிடையாது. அது ஏதோ லேக்கிங்கா இருக்கு, அது சரி செய்ய சொல்லி அவர் போட்டிருக்காரு. அது போட்டு ஒரு 3 நாள் கூட வரல, 3 நாள் ஆகல. நம்ம ஐடிஸ்ல அதாவது நம்ம சர்க்கிள் டிவிக்கே சப்போர்ட் பண்றவங்க, தலைவர் ஆதரிக்கிறவங்கள்ட்ட இருந்துட்டு வெறும் பாசிட்டிவ் நியூஸ் மட்டும் தான் ஃப்ளோட் ஆகணும், சர்ஃபேஸ் ஆகணும். அந்த மாதிரி சொல்லல இவனே. நான் முடிச்சுக்கிறேன். நீங்க இல்ல ப்ரோ. தலைவருக்கு கீழ இருக்கவங்க விரும்புறாங்களா ஹரிஷ் ப்ரோ? இல்ல, நான் ஓபனா சொல்றேனே, இல்ல இல்ல. ஏன்னா பாசிட்டிவ் விஷயம் இங்க வருது. ஏன் அப்படி தோணுதுன்னா, படத்தை ஹேண்டில் பண்றப்போ படம் பிடிக்காது தைரியமா நம்ம எல்லாரும் இருக்க ஸ்பேஸ்ல தளபதி ஃபேன் தான், எனக்கு படம் ஒர்க் ஆகலன்னு சொல்றவன் உண்டு, எனக்கு படம் ஒர்க் ஆச்சுன்னு சொல்றவனும் உண்டு, இதை சரி பண்ணிருக்கலாம்னு சொல்றவனும் உண்டு. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தளபதி ஃபேனா மட்டுமே தான் பார்த்தோம். அவன் எல்லாமே பட் ஆனா இந்த இடத்துல எங்க மாறுபடுதுன்னா, இவன் அப்படி சொன்னா இவன் தளபதி ஃபேன் கிடையாது, இவன் வேற ஒருத்தனுக்கு வேலை பாக்குறான்னு சொல்லி சர்க்குல் அவுட் பண்ணி அவனை அடிச்சு வெளியே அனுப்புற இது வந்துகிட்டு இருக்கு ஹரிஷ் ப்ரோ. நான் இது உண்மையாவே ரொம்ப சீரியஸா அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், அது சில பேர் அக்யூஸ் பண்ணலாம், அது இண்டிவிஜுவல் அக்யூசேஷன்ஸா இருக்கலாம். பட் அதை பத்தி நான் சொல்லல. நான் சொல்றது எல்லாமே ஒரு கருத்தை இங்க வைக்க கூடாது, எதிர்கருத்து வைக்க கூடாது அப்படின்லாம் இல்ல. இங்க நான் உனக்கு இன்னும் சொல்றேன், நம்ம நியூட்ரலா, நம்ம கட்சி சார்பா இல்லாம நியூட்ரலா இருக்காங்கல்ல சில பேரு, அவங்களோட இது என்ன சொல்றது, அவங்க வைக்கிற கருத்து கூட. ஒரு செகண்ட், ஏதாவது நல்லது தளபதிட்ட போய் சேரணும். கேக்குதா? இப்போ அது அந்த கருத்து, அந்த நெகட்டிவ் கருத்து யாராவது கட்சி அகெயின்ஸ்டா வைக்கிற போது கூட அது கூட இங்க ஃபீட்பேக்கா தான் எடுத்துக்கப்படுது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அப்படி இருக்கும் போது கட்சி உள்ள இருக்கவங்களோட ஒரு இது பாசிட்டிவா தான் ஆன்லைன்ல வரணும் அப்படிலாம் இங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ இதுவோ எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இது நெகட்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க ஃபர்ஸ்ட் நானே உங்ககிட்ட நான் இதை பேச மாட்டேன். நெகட்டிவா பேசு, விமர்சனம் வைங்கன்னு நான் என் வாயால எதுக்கு நான் சொல்ல போறேன்? ஓப்பனா ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல உங்கள்ட்ட ஒரு சஜஷனா, நீங்க நானும் மட்டும் தான் பேசணும்ன்ற விதத்துல நான் உங்கள்ட்ட சொல்றேன்னா, நம்ம ரிசோர்சஸ இன்னமும் கட்சிக்காண்டி மட்டுமே யூஸ் பண்ண முடியும். நீங்க இப்ப நம்ம இப்போ ஒரு இதுல லைட்டா கொஞ்ச நாள் பேசல, நீங்க திரும்பி டே இது இப்படி ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், இப்படி டேக் பண்ணணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் லைன்ல இருந்து போட போறோம். அப்படி இருக்கும்போது நான் ஃபீல் பண்றேன் இது நான் ஏன்னா திரும்ப என்னடா அதுக்காக அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கனால இப்படி பேசுறான்ல. நம்ம பார்ட்டி ரிசோர்சஸ தலைவருக்கும் கட்சிக்கும் வேற இதுக்கும் யூஸ் பண்ற நேரத்துல பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். இதை இவ்வளவு இன்டைரக்டா நான் சொல்றேன். இது உங்களுக்கு எப்படி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அதுக்கு சொல்லிட்டாரு, அவர் மீது அன்பு கொண்டவர்கள் இருப்பாங்க பொதுச் செயலாளர் மீது. நீங்க இவ்வளவு விமர்சனம் மீது அன்பு கொண்டவங்க எல்லாம் எங்க இருக்கு? இல்ல சொல்லிட்டாருல ஹரிஷ் ப்ரோ, சொல்லிட்டாரு. அவங்க போடதானே செய்வாங்க, அன்பு கொண்டு இருக்கட்டும், அவ்வளவுதான். வேற ஒரு செகண்ட் நான் வரேன். இருக்கிறவங்க அவர் சொல்றாரு, கட்சியில இருக்கிறவங்க ஹைரார்கியை ஃபாலோ பண்ணி அவருக்கு போட்டு தான் ஆகணும், இதை பாருங்கள் இவர் தான் நீங்கள் இவர் அப்படின்னு போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அது இன்டைரக்டா சொல்ற மாதிரி ஆகுதுல. இன்டைரக்டா
மறைமுகமா போடதான் அவர் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் அதை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடட்டும். பட் அவர் மீது விமர்சனம் உள்ளவங்கள் வைக்கிற விமர்சனத்தை வந்து அது கொஞ்சம் மட்டுப்படுத்தாம, எள்ளி நகையாடாம, அவங்களுக்கு பிராண்டிங் பண்ணாம இருங்கிறது தான் வந்துட்டு ஒரு கோரிக்கை. சொல்யூஷனோட உங்க கருத்தை வைங்க, ஒரு குற்றச்சாட்டை வைங்க அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் த டேக் அவே. அவ்வளவுதான் ப்ரோ மேட்ரு. இது நம்ம சுத்தி சுத்தி அதான் பேசணும். அதான் நம்ம ரிசோர்ஸஸ தலைவருக்கும் கட்சிக்கும் நல்லா பயன்படுத்துங்க. எதிர்கருத்து வைங்க. டேக் எல்லாம் கம்மியாகி போச்சு. டேக்லாம் நல்லா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டோம், டிவிக்கு ஃபார் டிஎன் போட்டோம், எல்லாம் சேர்ந்து தான் போட்டோம். அதுக்கெல்லாம் தாராளமா ஏறி அடிச்சு விளையாடுங்க. பட் ஆனால் இது என்னோட பர்சனல் கருத்து. நிறைய பேத்துக்கு அபைட் பண்ணி போகணும். அது நீங்க அபைட் பண்ணி போங்க. பட் பர்சனலா தெரிஞ்சனால சொல்றேன், ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ண வேணாம். இது இவ்வளவுதான் நான் நேரடியா சொல்ல முடியும். இதுக்கு மேல நான் இன்னும் நேரா சொன்னேன்னா வந்துட்டு, இவன் பாடுறா, இவன் அவனுக்கு எதிரானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அப்புறம் அன்புள்ளம் கொண்டவர்கள் வந்துட்டு வந்துருவீங்க திடீர்னு. அது வேணாம்ப்பா, பெரிய பிரச்சனையா இருக்கும். ஹரிஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்காரு கார்ல இருக்காங்க. ஒரு 1 மினிட் ப்ரோ, 1 மினிட். சரி பாரு. அதான் சையத் ப்ரோ, இவ்வளவு நாள் அடைச்சி வச்சிருந்தது ஸ்பேஸா போட்டு என்னையும் ஹோஸ்டா வச்சு சிகரெட் நிகழ்த்திட்டீங்கல்ல. நான் என்னடா பண்ணேன்? நீ போட்டு ஜாயின் பண்ண. நான் போட்டேன் தான் ப்ரோ. ஆனா இந்த மான்ஸ்டர் தான் அவன் மெயின் கேரக்டர் நினைச்சு உசுர வாங்கிட்டான் ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு அவனைத்தான் சொல்றான்னு தனியா பேசிப்போம். மான்ஸ்டர்லாம் நம்ம பையன் தான் பாத்துக்கலாம். ஒண்ணும் இல்ல, நடுவுல ஒரு சிலர் சச்சின், அதை அப்புறம் வச்சுப்போம், எல்லாம் போகட்டும். என்ன ப்ரோ நீ வந்து விஜய் ஃபேன் இல்ல, நீ டிவிகே இல்ல, இதுதானே ப்ரோ போர் ப்ரோ, சத்தியமா போர். அது இல்லடா அது கிடையாது. சொல்லு. அது கிடையாது. ஒரு யூகேல உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒருத்தன், ஓகேவா? அவனை பத்தி பேசணும். இவ்வளவு பேர் ஸ்பேஸ வேஸ்ட் பண்ண விரும்பல ப்ரோ. அவனுக்குலாம் வந்துட்டு எப்படின்னா நைட் ஒரு எவ்வளவு பெரிய டாபிக் நைட் ஒரு எவ்வளவு பெரிய கண்ட நாயை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. 364 people in the dais ப்ரோ. அவன போய் ஓகே. இல்ல நான் அதான் திருப்பி கேக்குது, நான் கேட்டுட்டு இருந்தேன் பேசுறத. இல்ல அவன் சொல்யூஷன் பேஸ்டா பண்றது ஓகே. இது இப்போ கட்சிக்காக பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு செகண்ட். கட்சிக்காக பண்றாங்கன்னா நம்ம வந்து சிலது வந்து ஒர்க் அவுட் ஆகும், சிலது பேக் ஃபயர் ஆகும், சிலது பண்ணுவாங்க. இப்போ பொதுச் செயலாளரை பத்தி ஒரு நியூஸ் வருது, நான் தான் ஓப்பனாவே சொல்றேன். பொதுச் செயலாளரை பத்தி ஒரு ஜென்ரலா வருது, ஒரு போஸ்ட் வருது அப்படின்னா அவரோட நல்ல விஷயத்தையும் எடுத்து வைக்கணும்ன்றதும் கட்சியோட ஒன் ஆஃப் த அஜெண்டா தான் ஓப்பனாவே. அது இல்லைன்னா தலைவர் வந்து அவரை பத்தி ஸ்டேஜ் சாரி மியூட் ஆயிடுச்சு. ஓகே நான் தான் தெரியாம தட்ஸ் ஓகே. சோ இப்போ வந்து அப்ப அவரை பத்தியும் வரத வந்து கரெக்டான விஷயமா இருந்தா, கரெக்டான விஷயம் நம்புறவங்க எடுத்து போடுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. எப்ப தெரியுமா தப்பு? இது வந்துருச்சு, இதனால நீயும் போடு, நீ எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா இதையும் சப்போர்ட் பண்ணணும்னு யாராவது ஃபோர்ஸ் செஞ்சாங்கன்னா அது தப்பு. ஃபோர்ஸ் உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணாத வரைக்கும், இல்ல யாரையுமே யாரும் ஃபோர்ஸ் பண்ணாத வரைக்கும் அவங்க உங்களை போட்டுக்கிட்டு போறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்போ ஒரு ஸ்டாண்ட், இப்போ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்ப அந்த ஸ்டிக்கர் எடுத்த கண்டென்ட் உனக்கு பிடிக்கல, இது வந்து ஒரு அனாவசியமான கண்டென்ட் நீ நினைக்கிறேன்னா நீ அதை போஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு உனக்கு 100% உரிமை இருக்கு. அதை யாருமே வந்து பண்ண போறது. அதே மாதிரி ஒருத்தர் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுவும் அவங்க உரிமை. சோ நீங்க போட்டது நான் தப்புன்னு சொல்லல. நான் அதைத்தான் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். நான் உங்களோட நீங்களும் நானும் பேசுனதன் அடிப்படையில இப்ப நான் வேற யார்கிட்டயோ போய் பொறுப்புல உள்ளவங்கள்ட்ட போய் நீங்க எப்படி அப்பெல்லாம் நான் கேட்க முடியாது. நான் உங்கள்கிட்ட பேசுறதன் அடிப்படையில ப்ரோ நம்ம அந்த நேரத்திலயும் அந்த ரிசோர்ஸ் பத்தியும் நம்ம வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு சொல்றது ஒரு இல்லடா. அந்த ஒரு ட்வீட் போடுறதுனால அன்னைக்கு ரிசோர்ஸ் பூரா அதை பத்தியா பேசி நம்ம ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு போஸ்ட். கண்டிப்பா ரிஸ் ப்ரோ ஸ்பேஸா போட்டானுங்க. யாருமே யார் ஸ்பேஸ் போட் ஸ்பேஸ்லாம் இல்ல ப்ரோ. நான் சொல்றேன் இல்லடா, அது ஒரு இல்ல ப்ரோ. ரெஃப்ரெஷ் பண்ண வெறும் எக்ஸ்பைரி பேசலாம் பேசிட்டோம் சொல்றோம். அண்ணே இதுல வந்து அந்த ட்வீட் போடுறதோ ஷேர் பண்றதோ அவன் தனிப்பட்ட இது பிடிச்சிருந்தா போடு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப என்னன்னா அது வந்து நீங்க இத போட்டுதான் ஆகணும் அப்படின்னு திணிக்கிறத விட இந்த மாதிரி போடுறப்போ அது வந்து நேரடியாவோ மறைமுகமாவோ இன்னொருத்தனை போட சொல்லி நம்ம திணிக்கிற மாதிரி தான். எப்படின்னா நண்பன் போட்ட ட்வீட்ல வந்து பெருசா எந்த தப்புமே கிடையாது. அவர் வந்து கொலைக்குத்தம் பண்ற அளவுக்கு அந்த கமெண்ட்ல போய் பேசுற அளவுக்குலாம் அந்த ட்வீட் ஒர்த்தே கிடையாது. ஆனா
அங்க போய் ஒரு குறிப்பிட்ட தரப்பு பீப்புள் வந்து வாண்டடா அவரை வந்து அட்டாக் பண்ணணும்னு பண்ணி அந்த ட்வீட்டையே நெகட்டிவா மாத்தி, அதாவது 10 பேர் ஒரே விஷயத்த சொல்றப்ப இன்னும் 10 பேர் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதையே பேச ஆரம்பிச்சுட்டான் நண்பன் ட்வீட்ல. அதுதான் அன்னைக்கு நடந்தது. இதுக்கு நான் ஒண்ணு சொல்லவா? இப்போ நீ சொன்னதுனால இந்த 2 விஷயத்துக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு. ஸ்டிக்கர் ஒட்டின விஷயம் எனக்கு பிடிக்கல. எனக்கு அது பிடிக்கலதான். நான் அதை எந்த ட்வீட்டாகவும் போல, யாருக்கும் அதை லைக்கும் போல. ஆனால் நண்பன் பண்ண விஷயம் எனக்கு பெர்ஸ்பெக்டிவாகவே வந்து அது வந்து தலைவரோட அப்ரூவல் இல்லாமல் அந்த அங்கே போஸ்ட் போட போகிறது கிடையாது, ஓகேவா? ஆனால் அதை ஏன் ஜான் ஆரோக்கியசாமி டேக் பண்ணணும்? நீ தலைவரே டைரக்டாக டேக் பண்ணலாம்ல, இல்லை அவரோட இதுதான் கோட் அப்படின்னு எனக்கு நான் போய் அவர்கிட்ட இல்ல இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நீங்க டைரக்டா தலைவரே நீங்க வந்து மென்ஷன் இப்போ 2 பேர் எக்ஸ்பைரி, 2 பேர் இப்ப நிவாஸ் சொன்னாரு, ஆட்டோக்கார சொன்னாரு, நான் சொல்றேன். இப்ப 3 பேருக்கும் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நீ சொல்ற ஒரு 2 விஷயத்துக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் வந்து சொல்லட்டா? நண்பனோட பெர்ஸ்பெக்டிவ் நான் வந்து சொல்லட்டா? நிவாஸ் ப்ரோ, நீங்க அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல நிவாஸ் ப்ரோ. ஆனா அவன் நண்பன் இடத்த காலி பண்ணி போகும்போது நீங்க கமெண்ட்ல என்ன பண்ணீங்க? என்ன நான் போய் இது போகாதீங்க அப்படிதான் சொன்னேன். இதுக்காக நீங்க ஒதுங்கி விலகி போறது சரி கிடையாதுன்னு தான் நான் சொன்னேன். அதுதான் நிவாஸ் ப்ரோ மேட்ரிங்க. அது அப்படி நீங்க டீல் பண்ணீங்கல்ல. பட் ஆனா உங்க கருத்துள்ள ஆட்கள் அந்த மாதிரி டீல் பண்ணல. அந்த மாதிரி கருத்துள்ள ஆட்கள் சில பேர் தான் இருப்பாங்க சச்சின். அது விருப்பு வெறுப்பு நிறைய பேர் இருக்கு. அதாவது நம்மளை இழுத்து பேசி அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அது சாமானிய மனிதர்கள்ட்டையும் போய் சென்று அடைஞ்சிடக்கூடாது. நீங்க மென்ஷன் பண்ணி அதை விமர்சனம் பண்றதுக்கு இது பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள்லாம் அங்கங்க வரும்போது அது அடிச்சு விடப்படுது. இருங்க, நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்றேன். அது பார்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இதுல வருது, நிலைப்பாடு எடுக்கிறதுல வந்துட்டு வருது. சோ அதனால அவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அதுல மென்ஷன் பண்ணுவாரு. அது அவருடைய பார்வை. அதுக்கு மாற்றுக்கருத்து நேர்மையா மாற்றுக்கருத்து சொல்லிருக்கீங்க, அது ஓகே. உங்களை நாங்க இதை சொல்லல, ஆனா அது வேற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, அதுதான் சொல்றோம். நிவாசனே, இப்போ தலைவர்கிட்ட வந்து நான் டைரக்டா சினிமா விட்டுட்டு ஏன் அரசியலுக்கு போனேன்னு நான் தலைவரை டேக் பண்ணி தான் கேட்க முடியும். ஜான் ஆரோக்கியசாமி டேக் பண்ணி கேட்க முடியாது. சரியா? அதேதான் நானும் சொல்றேன். ஆனா இங்க அதே இடத்துல ஜான் ஆரோக்கியசாமியை ஏன் அவர் வந்து டேக் பண்ணாரு அப்படின்னா, சச்சின் சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் அவங்க உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க 2 இஷ்யூவை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 2 இஷ்யூவை பத்தி நான் சொன்னேன். இந்த 2 இஷ்யூவோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொன்னேன். எனக்கு ஸ்டிக்கர் ஒட்டின விஷயம் பிடிக்கல, அதனால அந்த விஷயத்த நான் வந்து திரும்ப ரீட்ரைட் பண்ற மாதிரி நான் வந்து நான் ஃபீட் பண்ணல, வாய்ஸ் அவுட் பண்ணல. இத ஏன் இப்போ வந்து சொல்றீங்க? ஏங்க பேச விட்டா தானே பேசிட்டே தானே இருக்கீங்க. நானும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. எங்க பேச விட்டாவா உங்களை? இல்லனே, நீங்க அதுக்கு எதிரா ட்வீட் போட்டீங்களா? அதாவது எதுக்கு எதிரா? அந்த ஸ்டிக்கர் ஓட்டுனதுக்கு விமர்சிச்சு ட்வீட் போட்டீங்களா? ஏன் போடல? நான் ஏன் போடணும்? இல்ல ஏன் எதிரா போடலன்னு கேக்குறேன்னா, ஏன் எதிரா போடலன்னு கேக்கலன்னா, நீங்க தான் இப்ப பிடிக்கலன்னு சொன்னீங்க. போடணும் அவசியம் கிடையாது. கடந்து போயிட்டாரு அவர். கடந்து போயிட்டீங்க. பிடிக்கலங்கிறதுக்காக போடணும் அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் அதை போய் போஸ்டா போடணுங்கிறது கிடையாது, ஓகேவா? என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் சொல்றேன். அது நம்ம பார்ட்டியோட ஹிண்ட்ரன்ஸ் ப்ரோ. அப்ப பார்ட்டியோட ப்ராக்ரஸ் அதை அஃபெக்ட் பண்ண பட்சத்துலயும் கடந்து போயிருவீங்க. நான் கடந்து போகணும்ல. அப்ப அதானே கரெக்ட்டா இருக்கு. ஸ்டிக்கரை எடுத்தது பார்ட்டியை வந்து கவுத்துருமாடா? நான் கேக்குறேன் லாஜிக்கா. ஸ்டிக்கரை எடுத்தது பார்ட்டியை உடனே கவுத்துருமா? இது இல்ல ஒரு வார்த்தைகளை புடிச்சு வச்சுக்கிட்டு அது மேலேயே ரிலே ஆகிறதுக்கு பதிலா எப்பவுமே சொல்றது அதுதான். என்ன நோக்கத்துல சொல்லப்படுறோம் அப்படி இன்டென்ஷனை பாருங்க. ஒரு ஸ்டிக்கரை கிழிக்கிறத ஒரு பெரிய செயல்பாடு மாதிரியும் அது ஒரு ஆகச்சிறந்த ஆக்டிவிட்டி மாதிரியும் அதை உட்கார்ந்து எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு இதுதான் நீங்கள் இவர் பாத்தீங்களா எப்போதுமே ஸ்டிக்கரை வந்து பெருசா போட்ட போது பரப்புனாங்கல்ல. ஆமாங்க ப்ரோ, ஸ்டிக்கரை பாக்கெட்ல வந்து இது வச்சிட்டது நான் சொல்றேன். நியூஸ் 24/7ல என்னென்னலாம் நியூஸ் ஆலக்குனாங்கன்னு. இல்ல ஹரிஷ் ப்ரோ, ஆட்டோல ஒட்டப்பட்ட ஸ்டிக்கருக்கு எதிர்மறை விமர்சனம் வந்துச்சுன்னு நீங்க ஒன்ன காமிய ஹரிஷ் ப்ரோ. புரியல. ஆட்டோல ஸ்டிக்கர் ஒட்டினப்பவே எவனும் கண்டுக்கலன்றேன். ஒட்டினப்பட்ட ஸ்டிக்கரே எவனும் கண்டுக்காதவன். நான் சொல்றேன் அதான் என்னன்னு. இப்போ அவரு பாக்கெட்ல முதல்ல தளபதி போட்டோ வச்சிருந்தாரு, கையில போட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு. கால்ல எவனோ ஒருத்தன் உளுந்துட்டான் திடீர்னு, அதுக்கப்புறம் அது பெரிய விமர்சனமா வந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடுற போது ஏதோ கையில வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு ஒரு விமர்சனம். இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த மாதிரி சின்ன சின்ன விமர்சனத்தை எடுத்து வைக்கிறதுக்கு இங்க நியூஸ் 24/7, பாலிமர், எக்கச்சக்க சேனல் இருக்கு. அந்த அவர் கரெக்டா ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னு நம்புறத எடுத்து போறதுக்கு இங்க யாரு இருக்கு? எந்த சேனல் போடும்?
அத ஒரு 10 நீங்க நான் என்ன சொல்றேன்னா ஆட்டோல அவர் ஸ்டிக்கர் மட்டும் இருந்து அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருந்தா ஏன் ப்ரோ இந்த டாக்கே வர போகுது? அதுவே விமர்சனத்துக்கு ப்ரோ ஆன்சரா போயிரும். யாரு ப்ரோ அவரு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்டிக்கரே அவரதையும் சேர்த்து ஒட்டி இப்ப நான் வந்து கிளிப்பேங்கிறாரு அவரு ப்ரோ. அவர் தற்செயலா நடந்தது ப்ரோ. ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கும் போது அதுல தெரியாதா அங்க என்ன இருக்கு? சரி விடுங்க ப்ரோ. அந்த சரி அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நீங்க விமர்சனம் உண்மையா வைக்கிறீங்க. 6 மாவட்ட செயலாளர் பெரிய விஷயமா, ஸ்டிக்கர் பெரிய விஷயமா மாதிரி சில பேர் பாக்குறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விமர்சனம் வைங்க. 6 மாவட்ட செயலாளர் ஏன் போடல சார்னு கூட வேணாம், ஏன் போடல இன்னும் வைங்க அப்படின்னு நீங்க நேரா அவரை டேக் பண்ணி கூட போடுங்க, தப்பு கிடையாது. ஆனா இப்ப ஸ்டிக்கரையும் 6 மாவட்ட செயலாளர் போட எது பெரிய விஷயம்ன்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்கன்றேன். ரியல் கன்சர்ன்ஸ், ரியல் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணீங்கன்னா ஹரிஷ் உங்களுக்கு ஒரு லெஜிட்டான ஒரு விஷயம் கேக்குறேன். அந்த ஸ்டிக்கர் கிழிச்சது வந்து அவ்வளவு பெரிய விஷயமா ஹரிஷ்? பெரிய விஷயமும் கிடையாது, சின்ன விஷயமும் கிடையாது. சரி கடந்து போயிருக்கலாம்ல. அத தனி மனிதனுக்கு பிஆர் ஒர்க் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது நீ ஏத்துக்கிட்டா உண்டு, இல்லன்னா இல்ல. நாங்க கூட எதிர்கருத்து உள்ளவங்களா இருக்கலாம். பட் நிவாஸ் ப்ரோ உங்களுக்கு வந்துட்டு புஷி ஆனந்த் அவர்கள் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்ல. உங்களுக்கு ஏன் ப்ரோ அது பிடிக்கல? நீங்களே தெளிவு. அப்புறம் ஏன் அதுக்கு எதிரா போடல ப்ரோ? பிடிக்கலங்கிற போது ஏன் எதிரா போடல ட்வீட்? கிடையாதுடா. அவர் ஏன் அது எதிரா போடலன்னா அவர் கடந்து இல்ல அதான் சொல்றேன். அததான் நான் பேசிட்டு இருக்கேன். பிடிக்கலங்கிற விஷயத்துல தான் நான் கடந்து போறேனே. பிடிச்ச போடலாம்னு நினைக்கலாம். பிடிக்காத விஷயத்தை எப்படி நான் போய் போடுவேன்? போய் எனக்கு போட இல்ல உங்களுக்கு ஏன் அது பிடிக்கல? கட்சிக்கு தேவையில்லாம ஒரு களங்கத்தை உண்டாக்கும். நான் ஒரு போஸ்ட் போறேன், அதை 4 பேர் பாப்பான். அது இல்ல ப்ரோ, இது நீங்க சொல்லி இல்ல அது கிடையாது. ஏன் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒண்ணு பிடிக்கலன்னு கேக்குறேன். எனக்கு அது வந்து ஒரு ஆர்கானிக்கா இல்லாத மாதிரி தோணுச்சு எனக்கு, அவ்வளவுதான். ஆர்கானிக்கா பிளஸ் வந்து எடுத்து பேசப்பட வேண்டிய அளவுக்கு இது அரசியல் ஆக்டிவிட்டியோ எதுவோ கிடையாது. ஆனா ஆனா இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம், நான் பேசுற அளவுக்கு பெரிய விஷயங்கிறது நான் கடந்து போறேன், அவ்வளவுதான். போஸ்ட்ல தான் இருக்கீங்க. சரி ப்ரோ, அதான் நான் என்ன சொல்றேன். சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ணே இது வந்து ஸ்டிக்கர் கிளிக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அது எதுமே பெரிய விஷயம் இல்ல. அத ஏனே வந்து லோயலாமணில இருந்து எல்லாரும் வந்து இதுதான் எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்கங்க, இதுதான் எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்கங்கன்னு ஏனே போஸ்ட் போனது ஒரு விஷயமே கிடையாது. இல்ல அவங்க பொறுப்புல இருக்காங்க, போடுவாங்க. ஆமா பொறுப்புல இருக்காங்க, கட்சியில இருக்காங்க, பொறுப்புல அவங்க சொல்றாங்களே இட்ஸ் a part of the job இருக்காங்கன்னா பொதுச் செயலாளருடைய கருத்தையோ ஏன் நீ மத்த கட்சியில இதெல்லாம் பார்க்கல? எக்ஸ்பெரி மத்த கட்சியில இதெல்லாம் நீ பார்க்கலையா? அவங்கள நம்மள ஒண்ணா அவங்க நம்ம ஒண்ணு. ஆனா அவங்களுக்கு அஜெண்டான்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல அவன் செருப்பு தூக்கி, அவன் கார்ல செருப்பு தூக்கி வைக்கிறான்ல, அதுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைங்கிற ப்ரோ. இதுதான் நம்ம ப்ரோ, இது ஸ்டாண்டர்டை குறைக்கிற மாதிரி இருக்குல்ல ப்ரோ. செருப்பு தூக்கி வைக்கிறது தானே. பொறுப்புல இருக்கிறவங்க வேறப்பா. ஹரிஷ் சேகர் பாபு அடிக்கியா? நான் சொல்றேன் ஹரிஷ் ப்ரோ, தலைவர் வந்து இப்ப பொறுப்புல இருக்காரு. யாரு? சில விஷயங்களை நான் எங்க பொறுப்புல இருக்கேன் புரியல. என்ன நீங்களே சேர்த்து விட்டுறீங்க போல இருக்கு. நீங்களும் அந்த ஸ்டிக்கர் கிழிச்ச ட்வீட்ட போட்டீங்கல்ல? ஓ அப்ப நான் பொறுப்புல இருக்கேனா? இல்ல நான் நல்லா இருந்துச்சு போஸ்ட் போட்டேன். செருப்ப தூக்கி கால்ல விழுந்தத போடுறான், மத்ததெல்லாம் எடுத்து போடுறானுங்களே, நம்ம இத போடுவோம்னு போட்டேன். ஹரிஷ் ப்ரோ நான் சிம்பிளா சொன்னேன், தலைவர் வந்துட்டு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாரு. கீழ உள்ளவங்க அந்த ஸ்டாண்டர்ட மேட்ச் பண்றதுக்கு ட்ரை ஆது பண்ணாங்க. ஐ விஷ் யூ டாக் டு தளபதி ஆன் திஸ். அவ்வளவுதான் நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு அப்பாயின்ட்மென்ட் மட்டும் வாங்கி கொடுக்கணும். எக்ஸ்பெரி ஹரிஷ் சச்சின் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல போறேன். எல்லாத்தையும் விட்டுருங்க. இது அப்பத்துல இருந்து இப்பதான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்ல போறேன். பேசாதீங்கன்னு சொல்லல, எந்த விமர்சனம் வைக்கணுமோ அதை வைங்க. ஹரிஷ் ப்ரோ உங்க பொட்டன்ஷியல் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 2 ஹரிஷ் ப்ரோ உங்க பொட்டன்ஷியல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க சைடு வாங்க, நீங்க பாத்துக்கலாம். உங்க சைடு வரணும்னா எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சையத் ப்ரோ. அப்புறம் நான் என்ன வருது? நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். யாருமே எந்த சைடும் எடுக்க வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரே சைடு தான். தயவு செஞ்சு 1 வருஷம் தான் இருக்கு, அதுக்காக ஓகேவா? கடைசியா வெள்ளை கொடி நானும் சொல்றேன். இதுதான் நிவாஸ் ப்ரோ. ப்ரோ இதுதான் நிவாஸ் ப்ரோ. இல்ல நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த ஊப்பிங்க கீழே எவனா கேட்டிருப்பான், அவனுக்கு தான் சொல்றேன். அவனுங்க என்னமோ இப்படி எல்லாம் பேசுறது மூலமா ஏதோ நடக்குது, இதனால சரியா வந்துரும்னு லூசு மாதிரி கனவு கண்டு இருப்பானுங்க. அவனுங்களுக்கு இது எவ்வளவு தரம் ஆம்பிளிஃபை ஆக போகுதுன்னு தெரியல. இல்ல ப்ரோ, நம்ம படத்துக்கே இப்படிதான் பேசுவோம். ஆனா நம்ம படம் தோக்க கூடாதுன்னு எல்லாரும் ஒரே இடத்துல நிப்போம். அதே மாதிரிதான் எல்லாரும் இவ்வளவு ரோசக்காரங்களா இருக்காங்க, நம்ம கட்சிக்கு செட் ஆகாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அததான் அது வேணா யோசிச்சு போட்டோம். நம்ம டீம் க்ரூல நான் சொல்றேங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட், சாதாரண ஒரு என்டர்டெயின்மெண்ட்ங்க. என்ன இப்போ ஒரு படம் போனா இன்னொரு படம் வீட்லயோ யாரோ ஏதோ என்னப்பா இது அப்படின்னு கேட்க போறது இல்ல. ஒரு அரசியல்ல கேட்பாங்க, ஓகேங்களா, என்னப்பா இது ஒரு அறிவார்ந்த இதுவா இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும். நான் டீப்ல அதுக்குள்ள போல.
ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட். அதுக்கே எவனோ ஒருத்தன் டீம் குரூவ்ல சேர்ந்தவனோ யாரோ ஒரு லூஸ் டாக் விட்டுட்டாலோ இது பண்ணிட்டாலோ எக்ஸ்ட்ராவா ஏதாவது பேசிட்டாலோ கண்டென்ட் கொடுத்துட்டாலோ இங்க டேய் லூசு போயில ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது நம்ம ப்ராடக்ட்டுக்கு பிரச்சனையா வந்துரும் அப்படிங்கறதுனால இதை வச்சு தேவையில்லாம ப்ரோ அது ஒரு கண்டென்ட் அப்படி சையத் ப்ரோ ஒரு நீங்க சொல்ற பாலிடிக்ஸை எப்படி பார்ப்போம் நம்ம, இல்ல எப்படி நீங்க எப்படி சொல்ற இது பண்ணுவோம். பாயிண்ட்லயே ஒன்னு சாரி இன்டர் பண்ணதுக்கு, நீங்க சொல்ற பாயிண்ட்லயே ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுவுமே அவரை வந்து இப்ப நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பிரச்சனையை வந்து இதையும் சரி பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்றது ஆஸ்பெக்ட்ல தான் நீங்களும் சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அவரு களத்துக்கு வந்த அப்புறம் ஒரு வாட்டியும் எந்த இந்த நம்ம எதிர்மறையில வைக்கிறவங்களை சொல்றேன், உண்மைதான் உண்மைதான் அது அது எல்லாத்தையும் அவரு சூப்பரா உடைச்சிட்டு தவிடுபடி போயிட்டே ஆயிடுச்சு. இருப்பாரு. அது வந்து திருப்பியும் நடக்கும். அவர் திருப்பி களத்துல வரும்போது அதுக்காக இல்ல அவர் தோன்றினால் எழுச்சி ஏற்படுதுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கோமாளித்தனங்கள் எல்லாம் அனுமதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாதுல்ல இல்ல ப்ரோ. அது அதான் நீங்க நம்ம சொல்றது. சொல்றது வந்து நம்ம இப்ப கண்ணுக்கு உங்களுக்கு மட்டும் இன்னும் தெரியறது இல்ல 10 ப்ரோ. டம்ளர் கதைகளும் 10 பேராசூட் கதைகளும் 10 டம்ளர் கதைகளும் சையத் தான் ப்ரோ உங்களுக்கு இனிமே நீங்க பெருசா சொல்றது கிடைக்கும் எல்லாம் அமைதியா சரிதான், போனா. நாளடைவுல இதெல்லாம் மாறும் நம்பலாம், அவ்வளவுதான். நம்ம இப்போதைக்கு நம்ம நம்ப முடியும். இல்ல தலைவர் ப்ரோ முடிச்ச கட்சி அதை அன்னைக்குமே நம்புவோம். இந்த மாதிரி நம்பிக்கையில அன்னைக்குமே நீங்க சொன்ன பலூன் இந்த கதைக்கு மாதிரி நீங்க நம்பிக்கையில தான் ஒரு வருஷம் இல்ல 3 நீங்க இப்ப மாசம் சொல்ற எக்ஸாம்பிள்ல கூட அந்த பலூன் கதைய அந்த விஷயத்த மட்டும் எடுத்துட்டு அன்னைக்கு பேசின எல்லாமே அவர் கரெக்டா தான் பேசினாரு. இப்போ நான் ஆணித்தனமா சொல்றேன். ஆனா ப்ரோ அது சாச்சுரேட் பண்ணுது ஹரிஷ் ப்ரோ, இல்ல அதுதான் ஹோல் இல்ல பாயிண்ட் இவனே எனக்கு. அது அதுதான் கரெக்ட் தான். உங்களுக்கு அது அந்த விமர்சனத்தை நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் தவிர்த்துருங்கன்னு அன்னைக்கு நண்பன் போட்டாரு. அந்த ட்வீட்டுக்கு ஏன் ரீச் புரியாது வந்தது? ப்ரோ ஹரிஷ் ப்ரோ. இல்ல ஹரிஷ் ப்ரோ, மக்கள்கிட்ட வந்துட்டு ஜிஎஸ் வந்துட்டு பலூன் கதையை பேசினான்னு போய் சேருமா, இல்ல இவ்வளவு நல்ல அதுதான் கருத்து இவனை பேசினான்னு மீடியா போய் பெர்செப்ஷன். அதான் நான் உனக்கு சொல்ற டிஃபரன்ஸே இங்க ஒண்ணும் கிடையாது. இதே நீ கரெக்டான பாயிண்ட் மீடியா முடிச்சிடுறேன் ப்ரோ, அது என்ன முடிச்சிடுறேன் ப்ரோ நேரடியா மீடியா முடிச்சிடுறேன் சொல்றவங்க. இல்ல முடிச்சிடுறேன். அதாவது நீங்க அன்னைக்கு பேசாம மீடியா அன்னைக்கு வெட்டி போட்டுட்டானா ப்ரோ, சொல்ற நீங்க சொல்ற பேசுனது தானே அது சொல்றேன் சையத் ப்ரோ. இங்க பாருங்க, அந்த பலூன் பிரச்சனையை எடுத்து போடுறதுக்கு இங்க 100 மீடியா இருக்கு ப்ரோ. அவரை பத்தி நீ கரெக்டா பேசினாரா, இல்லங்க இவர் முழுக்க கிடையாது, அவர் தப்பு பண்ணாலும் இந்த விஷயத்தெல்லாம் பேசிருக்காருன்னு எடுத்து பேச இங்க நம்ம மட்டும் தான் இருக்கோம். அதுதான் இங்க இம்பேலன்ஸ். அந்த இம்பேலன்ஸ்ல அன்னைக்கு 100 மீடியா எடுத்து போடுற ட்ரால் நியூஸையே நம்மளும் ஹைலைட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா அப்ப அவங்களுக்கும் என்ன ப்ரோ என்ன நீங்க யூஸ்? ஆல்ரெடி அந்த விஷயம் ஹைலைட் ஆயிருச்சு, தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அதாவது ஆவரேஜ் பொறுத்த ஹரிஷ் வரைக்கும் ப்ரோ, ஹரிஷ் ஒரே நிமிஷம் அதுல மட்டும் ஒரு இது பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயுமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு டிஎம்கேவோட நம்ம எதிரணியை வந்து நம்ம கட்சியில அது பொதுச்சா எல்லாம் இருந்தாலும் அவங்க அடிக்கும் போது அந்த டைம்லயே நாங்களும் உட்காந்துட்டு இது பண்றது இல்ல, நாங்களும் ஓகே விட்டு கொடுத்து நாங்க பேசுவோம். பட் வென் தேர் இஸ் அ டைம் ஓகே ஒரு கிரிட்டிசிசம் எடுத்து வைப்போம், இது தப்பா நடக்குது அப்படிங்கிற டைம்ல மட்டும்தான் நாங்க எடுத்து பேசியிருக்கோம். உடனே டிஎம்கே வந்து பேசிட்டாங்க அன்னைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்னைக்குமே பண்ணதே கிடையாது. நாங்களும் உட்காந்துட்டு ஓகே இது நம்ம பார்ப்போம், அவனுங்க பண்றானுங்க நம்ம அதை சப்போர்ட் நான் 2 பேசிட்டு இருந்தோம். வாட்டி நோட் ஆனா பண்ணேன். அதை எல்லாம் உங்ககிட்ட நான் டைரக்டா தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கேன். அதை தவிர நான் நிஜமா நான் அதே நாள்ல நீங்க பண்ணீங்களான்னு நான் பாக்கல, நிஜமா பாக்கல நான். பட் நான் பார்த்த 2 அக்கேஷன் நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில நான் சொல்லியிருக்கேன். அது அன்னைக்கே நம்ம பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம்னு. சோ அதுதான் இங்க ஆனா ஒரே ஒரு இங்க நிமிஷம் யாரும் நான் கேட்க வந்ததே மறந்துடுவேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். என்ன தெரியுமா, ஒன்றும் சரி இல்லை, சொல்லு. திருப்பி திருப்பி இந்த டாபிக் வரணும்னு நினைக்க வேண்டாம். 6 மாவட்ட செயலாளர்கள் போடல, அதில் சச்சின் சொன்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். அங்கே வந்து ரொம்ப வருஷமாவோ இல்லை ரொம்ப நாளாவோ ஒருத்தங்க வந்து நமக்காக வேலை செய்கிறாங்க, ஓகே பயங்கரமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதே டைமில் அங்கே வேற ஒரு கட்சியை சேர்ந்த இன்னொரு கட்சியை சேர்ந்த அவர் வந்து நம்ம பொதுச் செயலாளரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு அவர் வந்து தான் தான் மாவட்ட செயலாளர்னு பேனர்லாம் அடிச்சுக்கிறாரு. பேனர் அடிச்சுக்கிறாரு, முன்னாடி எல்லாம் இப்போ அந்த காரில் இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிக்கிறார், ஓகேவா? அப்போ நியூஸ்காரன் என்ன கண்டென்ட்னு எடுத்துட்டு போவான்? அப்போ காசு கொடுத்து போஸ்டிங் ஆமா வாங்கல அந்த மாதிரி தானே ப்ரொஜெக்ட் ஆகும். அப்போ உண்மையாக வேலை செஞ்சவங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். இன்னொன்று அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுவான் 6 அப்படிதான். அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுவான். அதை தான் சொல்கிறேன், நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். பட் நியூஸ்காரன் அதை தான் கண்டென்ட்டாக கொடுப்பான், ஓகேவா? ஆமா அதுக்கு நீங்கள் 6 மாவட்ட செயலாளர்கள் ஹூ இஸ் டிசர்விங், யார் டிசர்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டப்புன்னு போட்டு முடிச்சிருக்கலாம். சரி ஓகே, உங்ககிட்ட ஏதாவது ரீசன் இருக்கலாம் போடாமல் இருக்கிறதுக்கு. செகண்டு கவின் நீ சொன்ன அந்த அணிலேருந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு மட்டும் சொல்லிடுறேன். நீ இப்ப சொன்ன பாயிண்ட் இததான் நான் உனக்கு சொன்னேன். திஸ் இஸ் சம்வேர் லேக்கிங்ன்றதுக்கு தான் ஓப்பனா மீட்டிங் வச்சு தளபதி வந்து சொல்லியிருக்காருன்றதே அபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. மேக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்னு வந்துருச்சு. ஆனா we are அதுக்கப்புறம் down வாட் ஆன்சர் 10 months downனா. ஆனா we are 10 அது months down to தெரிஞ்சுதானே goal ல. இல்ல இவனே அது தெரிஞ்சுதானே அவர் சொல்லியிருக்காரு மே மந்த்க்குள்ள முடிங்கன்னு அவரு ஒரு டார்கெட் கொடுத்திருக்காருல்ல. நம்ம மே மந்த் அப்போ வரைக்கும் இவ்வளவு வெயிட் நாளா பண்ணிட்டு அது நீ பண்ணாம இருக்கிறது நம்ம லாக் ஆகி இருந்தோம் தான் அர்த்தமா? ஆமா அதனாலதானே தளபதி சொல்றாரு, இல்லாட்டி அவர் ஏன் சொல்ல போறாரு? அ- நான் என்ன கேக்குறேன், சரி அப்போ வந்து தளபதி வந்து இவ்வளவு நாள் கேட்கலன்னா அவரும் போடாமலே இருந்திருப்பாரு. அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஜிஎஸ் நான் கேக்குறேன். அதுதான் அவரோட தளபதி இண்டிவிஜுவாலிட்டியில இது எவ்வளவு தப்பு
இங்க பாரு லேக்கிங்ன்றதுதான் உன்னோட சேர்ந்து அந்த பாயிண்ட் வந்து லேக்கிங்னா அதுக்கு என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. அது நான் தளபதியோட டைரக்ஷன்ல வெயிட் பண்றேன். மே வரைக்கும் சொல்லிருக்கீங்களா? மே வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். மே 30க்கு மேல 31க்கு மேல வரலன்னா அப்ப நம்ம இந்த பாயிண்ட நீயே எழுத்தா கூட அது நான் ஓகே இப்போ சொல்லியிருக்காங்க நடக்கலன்ற போது இவன் எழுப்புறான் அப்படின்னு எனக்கு தோணும் உன் மேல. சோ பட் நம்ம ஒரு 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 டார்கெட்ல அவர் கொடுத்திருக்க டார்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நீ இப்போ போடல அப்படின்னு சொல்றேன். ஒரு நான் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன்ல நிமிஷம் முடிச்சிடறேன் ஒரே இதை முடிச்சிடறேன். நான் ஒரே ஒரு அவன் நிமிஷம் ரெண்டாவது பாயிண்ட் ஏன்னா முடிச்சிட்டும் இப்போ ப்ரோ. அவன் இப்போ அந்த அணிகள்லாம் போட்டிருக்காங்கன்னா அணிகளுக்கு யார் யார் போட்டிருக்காங்கன்னு தெரியல. சரி, நான் வந்து இது வந்து நம்ம வந்து புது கட்சி, வி ஆர் டேக்கிங் சோ மச் ஆஃப் டைம். அந்த பேராமீட்டர்ல பார்த்தா கூட நமக்கு ஓகே. வெளியே இருந்து பார்க்குறவன் என்ன நினைப்பான்? ஏன்னா அவரோட ஒரு பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணிட்டாரு. இன்னும் 6 மாவட்ட செயலாளர் கூட 1 வருஷம் தான் இருக்கு, இன்னும் போட முடியல. அப்போ இந்த கட்சி வீக்கா இருக்குன்ற ப்ரொஜெக்ஷன் வந்து இன்டைரக்டா நாமளே கொடுக்குற சிக்னல் மாதிரி இல்லையா? வெளியில இருக்கவன் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணுமே இது பண்ண போறது இல்ல கவின். அவன் சவுக்கு சங்கர் ஐடியா நான் வெளியே நரேட்டிவையும் இருக்கவன்னு சொன்னது எல்லாத்தையும் பேசிட்டு இது இருக்கான். வந்து எங்க அப்பா கேட்ட கேள்வி என்கிட்ட, அதனால கேக்குறேன். சாரி இல்ல நான் அந்த மாதிரி சொல்லல. வெளியில ப்ரோ நான் ஒரே சிம்பிளா மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் ஓகேவா, அதுக்கு ஒரு எல்லா மாடியூலும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஓகேவா. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நம்மளால அந்த டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. நம்மளோட விபி இறங்கி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுவோம் எல்லா டீமும். நமக்கு கீழே டெப்டி மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, எல்லா லொட்டு லொச்சுக்கு எல்லா இடத்தும் இருப்பான். அண்ணா நான் என்ன கேக்குறேன், டைம் லைன்குள்ள நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இல்ல நான் சொல்லி முடிச்சேன். இவ்வளவு நாள் அப்ப என்ன பண்ணீங்கன்றதான் கேள்வி. அதான் சொல்ல வரேன், ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதை நான் சொல்ல வரேன். அப்படியும் பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்டை சக்சஸும் பண்ண முடியும். ஆனா அதை ஃபெயிலியர் ஆகி அவங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணா எப்படி ஒரு அப்பயும் சக்சஸ் பண்ணா அது சக்சஸ் தானே. நீயே இப்போ ஒரு கவின் அவர் சொல்றதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீ அந்த சொல்ற இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, உன்னோட இது இவ்வளவு நாள் நீ பண்ணல, இப்போ அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி பயணிக்காம இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணலன்றத அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறத நோக்கி ஒர்க் பண்ணுவாங்களா? நீ சொல்ற வெளியில வந்து உங்க அப்பாங்கிறதுனால நான் சொல்றேன், கண்டிப்பா பப்ளிக் நிறைய பேருக்கு இது படலாம் கவின். எங்க வீட்லயும் சில பேர் கேள்வி கேட்கலாம், உங்க வீட்டுல கேட்கற மாதிரி நிறைய பேருக்கு இது படலாம். பட் நான் இது வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது எப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரு நியூஸை பாக்குறேன். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிறேன். இப்ப எங்க அப்பா வந்து இந்த ஃபுல்லா இந்த சன் டிவி இவங்க வைக்கிற நரேட்டிவ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. இது நடந்திருக்கு, நீ சொல்ற மாதிரி கேள்விகள் எனக்கு நோக்கியும் வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் என்னன்னா ஒரு வாட்டியும் தளபதி வந்து அவர் செயல் மூலமாவும் இல்ல அவர் பேசுறது மூலமாவும் அதை உடைச்சுக்கிட்டே வந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மீடியாவை மீட் பண்ணல அப்படிங்கிற நரேட்டிவ் வந்து எங்க அம்மா என்கிட்ட வந்து திடீர்னு கேக்குறாங்க. புரியுதா? எப்போ இந்த பிஎல்ஏ மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்துட்டு ஏன் என்ன இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க, இந்த பத்திரிகைன்னு சில பத்திரிகையில எல்லாம் போடுறாங்கன்ற மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்பாங்க. ஏன்னா இது ஃபுல்லா டிஎம்கே ஒரு மைண்ட் செட்ல செட் பண்ற ஐடியாலஜி ஒரு நரேட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. அவன் இன்னைக்கு எதுக்கு ரொம்ப நம்மளுக்கு செட் பண்றான்னா அவனுக்கு தெரியும் நம்ம தான் அவனுக்கு ஆப்படிக்க போறோம்னு, அது அவனுக்கு தெரியுது. சோ பட் இப்போ வந்து என்ன அது இப்ப தளபதி வரும்போது இந்த ஒரு ஆர்கானிக் விஷயத்த பாக்குறாருல்ல. இப்ப சச்சின் சொல்லிட்டு இருந்த மதுரையில நடந்த ஒரு சம்பவம் இருக்கு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இது அதெல்லாம் ஓவர் ஷேடோ பண்ணி அவங்களோட பெர்செப்டிவே நான் எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இது ஒரு பெரிய எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட கேள்வி கேட்டவங்க அவனுக்கு ஆன்சர் தானா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுவும் மதுரையில வந்து பெரிய ஒரு விஷயம். காமன் பீப்புள் மத்தியில சொல்றேன், ஃபேன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இல்ல அதெல்லாம் இருக்குண்ணா, நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன கேட்குறேன், நம்ம ஆன்லைன்ல டிஎம்கே நீங்க சொல்ற மாதிரி நாமளே தேவையில்லாம நெகட்டிவிட்டி பரப்புறோன்ற பாயிண்ட்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கேவை நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கோம் ஓகேவா. அந்த பாயிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட கட்டமைப்பு எப்போ அவங்களுக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் கிரவுண்ட்ல. நம்ம இங்க மட்டுமே அடிச்சிருந்து நம்ம ஓட்டு வாங்க முடியாதுல்ல. முடியாதுன்னு கிடையாது. நீ சொல்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஒரு ஆன்சர் ஆல்ரெடி இருக்கும் போது சச்சின் மைக்கு கொஞ்சம் சவுண்ட். சோ இதுக்காக ஒரு ஆன்சர் வரும்போது நீ கேட்கற ஸ்பெசிபிக் கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் சொல்றேன். அதுக்குன்னு எல்லாத்துக்குமே இங்க ஆன்சர் இருக்கா, எல்லாத்துக்கும் இங்க தலைவர் ஆன்சர் சொல்லிட்டாரா, இல்ல எல்லாருக்கும் பதில் கிடைச்சிருச்சான்னு நான் சொல்ல வரல. ஆன் சர்டன் திங்ஸ் வி நோ தேர் இஸ் a திங் ஒர்க்கிங்னா அது கொஞ்சம் டைம் கொடுத்து அதை பத்தி விமர்சனம் வைக்கலாம். இல்ல இன்னைக்கு ரொம்ப ஹேண்டில்டா ரொம்ப பிரச்சனையா இருக்கிறத கண்டிப்பா ரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. யார் ரைஸ் பண்ணாலும் இங்க இருக்கிற இது வந்து எல்லாருக்கும் கவனத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க முயற்சியிலேயாவது எல்லாரும் ஈடுபட்டுட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அது விமர்சனம்ங்கிறத வைக்க கூடாதுன்னு அகைன் என்னன்னு கிடையாது. நான் ஒரு 5வது வாட்டி 10வது வாட்டி சொல்றேன், விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கலாம், இங்க எதுவுமே கிடையாது.
பட் இஷ்யூ இன் ஹேண்ட், இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் தலைவர் அன்னைக்கு அறிக்கை வரும்போது அன்னைக்கு அதிமுக பேர் இல்லாதது இஷ்யூவா, அன்னைக்கு டிஎம்கே அவர் பார்த்து அவர் நாக்கு புடுங்குற மாதிரி 2 கேள்வி கேட்டாரு, அது இஷ்யூவா அப்படின்றத நம்ம புரிஞ்சுங்க, என்னையும் சேர்த்து அந்த மாதிரி புரிஞ்சு கேள்வி கேட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். மத்தபடி ஒருத்தருக்காக போடக்கூடிய போஸ்டோ இல்ல இவர் கரெக்டா பண்றாரு, இல்ல அது ரொம்ப சிறுபுள்ளதனமான சின்ன விஷயமா கூட இருக்கட்டும் உங்க பார்வையில, அத போடுறாங்கன்னா உடனே அதை வந்து யாரோ இது பண்ணி போடுறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியமும் எதுவும் கிடையாது. அது சோ அத கொஞ்சம் கடந்து போயிட்டு விமர்சனத்தை வைக்கிறதுல இது பண்ணுங்க. ஒரு ஸ்டிக்கரை எடுக்கிறாங்க, ஸ்டிக்கரை வைக்கிறாங்கன்றது ஒரு எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. தலைவர் சினிமால இருந்தப்போ ஏன் இந்த மாற்றுக்கிறதுலாம் வரலன்னு நினைக்கிறீங்க? அதுவும் அதுவும் ஒரு படம், அதுவும் நம்ம இவ்வளவு பெரிய குரூப் இருக்கோம், மாற்றுக்கிறது தெரிஞ்சு ஏன் அப்ப வந்துட்டு அவன் சொல்லி இவன் அடிக்கிறான், இவன் சொல்லி அவன் அடிக்கிறான், ஏன் அப்ப மட்டும் வரலன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்பவும் வந்துச்சு, நிறைய சண்டை போட்டிருக்கோமே, இந்த ஃபேன் குரூப்பா இந்த ஃபேனை இவனுங்க சண்டை போடுறதுக்குலாம் ப்ரோ, சண்டை எல்லாம் 1000 சண்டை போடுவோம் ப்ரோ. ஃபேன் பேஸா இருந்தப்ப நான் அதை சொல்லல ப்ரோ. ஒரே ஃபேன் பேஸ்க்குள்ள இந்த மாதிரி ஆபரேட் ஆகுறது எப்ப பார்த்தோம் கேட்கு. தனித்தனியா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா இருக்கிறது வேற ஹரிஷ் ப்ரோ. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல சச்சின், நான் என்ன சொல்றேன்னா நடந்தது நேச்சுரல்னு நீங்க சொல்றீங்க. நான் நண்பன்ட்ட பேசுறப்போ இல்ல நான் சில பேர்கிட்ட இப்ப நான் இது கேட்டிருக்கேன். நான் அதை உனக்கு நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்றேன் உனக்கு. பிரைவேட்டாவே இதுக்கு அப்புறம் பேசுவோமே. நான் உட ஓப்பனாவே என்ன மேட்டர்னே சொல்றேனே. எனக்கு ஓப்பனா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நானும் ஓப்பனா உங்க ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். இல்ல இங்க வேணாம். ஓகே சரி, ஓகே ஓகே. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க சினிமா அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துக்க முடியுமே தவிர 100% சினிமா உனக்கும் தெரியும், உனக்கு யூ நோ பெட்டர், ஈக்குவேட் பண்ண போறது இங்க யாரும் அந்த புரிதல் இல்ல, உனக்கும் தெரியும் கிளியரா, உனக்கும் அது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் ஃபேன் பேஸ இவ்வளவு ஷார்ட் டைம்ல ஒரு கட்சிகள் அட்லீஸ்ட் ஏதோ இவ்வளவு புரிதல் வந்து இன்னைக்கு எல்லாரும் நிக்கிறோம், தைரியமா போய் ஓட்டு போடும், எனக்கும் நான் டிவி கேட்பேன், நீ டிவி கேட்க நீ கேட்கற நிக்கிறேன்னா, இந்த கன்வர்ஷன் பண்ணதை யோசிச்சு பாரு. ஃப்ரம் த பாயிண்ட் இங்க எவ்வளவு பேர் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தனியா நின்னாங்க ஒரு ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது. அதுல நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம், அது வந்து தப்பான புரிதல், அப்படி இருக்க கூடாது, சப்போர்ட் பண்ணணும்னு. சோ